மக்கள் போட்டு அதே இந்த டீசல் நாட்டம் புகை வெக்கை அதுக்கு புகையிலாய் இதுல நட்பு கொடுக்கும். அம்பாள் எங்க இருந்தாலும் அருள் புரிவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, வீட்டில் கனவேருக்கு தெரியாது. என்ன சொல்லுவாப்பா, நைனாதி நாகமாலடி நைனாதியே பார்த்து இல்லை எங்கட கும்பிடுவ பார்த்து தானே அருள் தந்துருக்கிறாங்கலாம். நாங்க கல்வி செல்வம் கீரை விட்டு கொடி கட்டி பறக்கிறோம். மதிய நேர வணக்கங்கள். பான்புரத்து கிராமத்தையும் தேசியத்தையும் மானிடத்தையும் நேசித்த மானசீகரும் வட இலங்கை சமூகத்தின் மூத்த உறுப்பினரும் ஆசிரியர் பெருந்தகை, எழுத்தாளர், விமர்சகர், கவிஞர், நாடக தயாரிப்பாளர், நடிகர், பட்டிமன்ற பேச்சாளர், அமரர் திரு இலங்கையர் கனகசபை அரியரத்னம் பாரிஸ் அவர்களின் ஞாபகார்த்த அரங்கில் அவர்களின் நினைவுகளை வேண்டிகளும் நினைவந்தனை நிகழ்வானது இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. ஜெயமாறன், திருமதி ரஜினி சிவலிங்கம் இவர்களுடன் கனகசபை அரியரத்னம் அவர்களுடைய திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவித்து விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக சுவிஸில் இருந்து வருகை தந்திருக்கும் அழகு தமிழ் அறிவிப்பாளர், வித்தகன், ஆதிபராசக்தி அறப்பணி மையத்தின் நிறுவனர் மற்றும் இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சுரேஷ் செல்வரத்னம் அவர்களையும் அரங்கிற்கு அழைக்கிறோம். மதிப்புக்குரிய தொண்டர் கந்தையா திருநாவுக்கரசு அவர்களுடைய திருவுருவ படத்துக்கு விளக்கினை ஏற்றி மலர் மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் திரு திருமதி ஜெயக்குமார் சிவகுமாரி அவர்கள். சுவிஸிலிருந்து வருகை தந்திருக்கும் அழகு தமிழ் அறிவிப்பாளர், வித்தகன், ஆதிபராசக்தி அறப்பணி மையத்தின் நிறுவனர் மற்றும் இந்திய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சுரேஷ் செல்வரத்னம் அவர்கள். கொளுத்தி சிறப்பித்து வைத்த திரு திருமதி ஜெயக்குமார் சிவகுமாரி அவர்களுடன் இணைந்து திரு சுரேஷ் செல்வரத்னம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இவர்களுடன் இணைந்து திருமதி யோகேஸ்வரி சந்திரசேகரன் அவர்கள். மண்டபத்தில் உள்ள பெரிய குத்துவிளக்குகளை ஏற்றி சிறப்பித்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திருமதி சிவகுமாரி ஞானசுந்தரம், திருமதி ரஞ்சனா ராஜேந்திரம், திருமதி சொர்ணகாந்தி பிரபாகரன், திருமதி சைலா ஸ்ரீபாதம், திருமதி உஷா வல்லிபுரம், திருமதி பிபி சரோசனா வசந்தகுமார், திருமதி தேவேந்திரம் ரஞ்சிதா, திருமதி லோஜினி ஜெயமாறன், திருமதி ரஜினி சிவலிங்கம் இவர்களுடன் இணைந்து திருமதி யோகேஸ்வரி சந்திரசேகரம் அவர்கள்.
திருமதி சாவித்ரி சரவணன் அவர்களுடைய மாணவி செல்வி சோபிகா ஜெயமாறன் அவர்கள். நடன ஆசிரியை திருமதி சாவித்ரி சரவணன் அவர்களுடைய மாணவி மாநிலம் வடகிழமை சார்போதியத்தின் மூத்த உறுப்பினரும் ஆசிரியர் பெருந்தகை எழுத்தாளர் விமர்சகர் கவிஞர் நாடக தயாரிப்பாளர் நடிகர் பட்டிமன்றம் பேச்சாளர் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே அடுத்ததாக இடம்பெற இருப்பது மலரஞ்சலி நட மலரஞ்சலி நடை சாவித்ரி சரவணன் அவர்களுடைய மாணவி செல்வி சோபிகா ஜெயமாறன் அவர்களுக்கு நன்றிகள். Oh
சர்வோதய நற்பணி ஒன்றியத்தின் முன்னாள் செயலாளர் திருமதி ஜெயந்தி கேதீஸ்வரன் மீண்டும் உங்கள் கரகோஷங்கள் நடந்துள்ளனர். கௌரவத்தினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பூங்குடிதீவு தோன்ற சர்வோதய நற்பணி ஒன்றியத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் திரு ஞானசுந்தரம் சோமசுந்தரம் அவர்கள். இங்கே மீண்டும் மீண்டும் உங்கள் பலத்த கரகோஷங்கள் செல்வி ஒசாமா சஞ்சீவ் குமார் செல்வன் கேர்வின் கிரேமர் அவர்கள். அறப்பணி மைய நிறுவனர் திரு சுரேஷ் செல்வரட்னம் அவர்கள் இங்கே கரகோஷங்களை கொடுத்து மீண்டும் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். கௌரவத்தினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பூங்குடிதீவு தோன்ற திருநாவுக்கரசு சர்வோதய நற்பணி ஒன்றியம் ஜெர்மனி அமைப்பாளர் வட இலங்கை சார் கணேசு மகாலிங்கம் அவர்கள். கரகோஷங்களை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நடன ஆசிரியை திருமதி லாவண்யா நிரோஷன் அவர்களுடைய மாணவிகள் செல்வி பிரகாஷ் சிவானி செல்வி நவராஜா நிதிஷா செல்வி கருணாட்சியா செல்வி சஜிதன் அபிநாத் செல்வி நிரோஷன் சகாஜா. அங்கே மீண்டும் உங்கள் பாலத்த கரகோஷங்களின் சிறுகளுக்காக நன்றி. இவர்களை கௌரவித்து சிறப்பிப்பதற்காக எங்களுடைய நன்றிகள். தங்க மனம் படைத்தவரை நாம் தொண்டுகளில் நாடு நாள் வாழ்ந்தவர், கொள்ளையற்ற மக்களுக்கு உதவியவர், நன்னலே பணிவர் செய்து மொழியும் தேனடை அள்ளத்துறையாத அனந்தமிழ் பொக்கிசம் உள்ளந்தோறும் வகை அளித்து ஒன்பொருள் காட்டும் வான்மறை வெள்ளமன இனிக்கும் குடிமியத்தை பறைசாற்றும் உள்ளம் வகையிலே கூத்தாடும்
உட்பொருள் நானிலம் முப்பொழுதும் உச்சரிக்கும் பயன்தரும் நன்னூல் பன்மொழிகளில் மொழிபெயர்க்கும் இயந்தமிழ் முன்னரங்கு செல்ல வீடு கொண்ட தமிழர் ஏறுபோல் நகர்ந்து எழுச்சியினால் மகிழ்விக்க வள்ளுவர் காட்டிய வனப்புமிகு வகையிலே பணம் பதித்த தொண்டர் திருநாவுக்கரசின் சர்வோதய நற்பணி ஒன்றியத்தின் சீரிய செயல்களுக்கும் பாரிய பணிகளுக்கும் கரம் கொடுப்போம். அந்நிறுவனத்துக்கு தோளோட்டு நிற்போரை தொடர்புவோம். வள்ளுவரும் குரலுமர தலைப்பிலே கவியினை வழங்கிய திரு கவிவாணன் திரு ரா சம்பந்தன் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் பலத்த கரகோஷங்களை கொடுக்கிறார் அவருடைய அதிபரமான தவ ரவீந்திரன் அவர்களை அரங்கிற்கு அழைக்கிறோம். இவர்களை கௌரவிப்பதற்காக ஆதரன் சங்கிகை ஆசிரியர் ஈட்டிஆர் வாழ்வாளர்கள் குரலுமர தலைப்பிலே கவியினை வழங்கிய கவிவான திரு ரா சம்பந்தன் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் கரகோஷங்களை கொடுப்போம். நன்றி. மணிவண்ணன் செல்வி கீர்த்திகா பாலசுந்தரம் செல்வி ஜெயசிகா பாலசுந்தரம் இதுவரை செல்வி கீர்த்திகா பாலசுந்தரம் பிரதேச வரலாற்று மூலங்கள் ஒரு நூல்வழி திரைப்படம். முதியோர் இல்லம் திருமதி நகுலா ஜெயராஜ் அவர்களுடைய நெறியாட்சியில் பங்குபெற நடிகர்கள் திருமதி நந்தினி செல்வராசா, திருமதி தயாநிதி பவானந்தன், திருமதி நகுலா ஜெயராஜ் இவர்களுடன் இணைந்து திரு போகும் ரவி அவர்கள் எல்லாம் போட்டிருக்கு. நல்ல காத்து வருது. என்ன இடம் பிள்ளை இது? பாக்கம். அது பாக்கு. அந்த ஆலமர பாக்கா? ஓமம். அந்த ஆலமர பாக்கத்தான். எங்களுக்கும் இந்த பாக்குக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. இதில் கட்டிடம் கட்டுறாங்கள்ண்டு கொஞ்ச நாளாக மூடி இருந்துச்சுதே, திறந்துட்டாங்களா பிள்ளை? திறந்துட்டாங்களம்மா, திறந்துட்டாங்கள். இதில் வலது மூலையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா, என்ன இருக்கா? கூட்டி கொண்டு போறியா பிள்ளை? இருக்கம்மா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. இந்த இருக்கு பிள்ளையாரப்பா, எனக்கண்டு கேட்கறதுக்கு இனி எதுவுமே இல்லையப்பா. எந்த மருமகன் வேறு இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்காம கஷ்டப்படுறேன். அதை எப்படியாவது வேண்டி கொடுத்துடப்பா. எந்த பேர பிள்ளைகள் ரெண்டும் அவங்க விருப்பப்பட்டபடி படிப்பை படித்து நல்லா இருக்க நீதானப்பா வழிகாட்டோம். இது எல்லாம் பார்க்கறதுக்கு காலம் இந்த கண் பார்வையே பறிச்சிட்டே. பரவாயில்லையப்பா, அது கூட நீ ஒரு காரணத்தோட தான் செய்திருப்ப. பரவாயில்லை அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா. அம்மா போதும் வாங்க, போகலாம் பிள்ளை, போகலாம் போகலாம் வாங்க. அம்மா, எல்லாருக்கும் அது வேணும் இது வேணுமென்று நீங்கள் கேட்டீங்க பிள்ளையார்கிட்ட. ஆனால் எனக்கு என்ன வேணுமென்று உங்களுக்கு கேட்க தோணை இல்லையா அம்மா? இந்த பாட்டில் இன்னும் இந்த சீசா ஊஞ்சல் எல்லாம் இருக்காமல்ல? ஓமாம்மா இருக்கு. இது எல்லாம் கட்டுறதுக்கு உங்களுடைய அப்பா தான் மேஸ்திரி. நல்ல மனுஷன், எல்லா பொம்பளைகளோடும் நல்ல கண்ணியமாக நடந்து கொள்ளுவார். அவருண்டா எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். எனக்கும் அப்படித்தான். ஒரு நாள் என்னை பார்த்த உடனேயே என்னை பிடிச்சி போய், எங்கே உன்ற வீடு இருக்கு, பொம்பளை கேட்க வரணுன்னு சொல்லி நேரடியாக எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்க இல்லையாண்டு கூடி கேட்க இல்லை, நேரடியாக வீட்டை வந்து பொம்பளை கேட்டுட்டேன். கேட்டு 2 மாசத்துல கல்யாணம். அப்போ ஏனம்மா எங்களை விட்டுட்டு போனவர்? ஏனம்மா நீங்கள் எவ்வளவு நாளுமே நான் கண்டு இல்லை? சொல்லுறேன். ஹலோ ஹலோ,
ஓ சொல்லுங்க. எங்க நிக்கிற? முதியோர் இல்லத்தில இருந்து டெலிபோன் வந்தது. நீ என்ன கொண்டு போய் விட இல்லையே? பொறுங்கோ, அம்மாவோட காய்ச்சல் இருக்கிறேன். பையங்க நானே எடுப்பேன். சுத்தம் கதைச்சு கொண்டு நிக்காமல் கெரியா கொண்டு போய் விட்டுட்டு வா. ஓ பையங்க நான் எடுக்கிறேன். என்ன உள்ள என்ன? அது ஒன்று இல்லையம்மா, நீங்க சொல்லுங்க. நீ 2 மாசத்துல கல்யாணம், எல்லாமே நல்லாத்தான் போய்கொண்டிருந்துச்சு. நீ பிறக்க உன்ற கால் 2ம் வாடி போய் கிடந்துச்சுது. டாக்டர்ஸ் எல்லாம் நீ எல்லா பிள்ளைகளும் மாதிரி நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கு வந்துச்சுதம்மா எனக்கு முன்றைய அப்பாக்கும் முதல் சண்டை. ஹலோ அம்மா, ஆஃபீஸ்லேருந்து டெலிஃபோன் வருது. என் சிநேகிதியாக்களும் வந்து நிற்கணுமா? நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். நீங்கள் இதில் இருங்கோ என்ன? அவனுமா? ஓ ஓ ஓ. பூமணி ஹாரு ஹாரு, நான் ராசாத்தியா? எப்படி இருக்கிற ராசாத்தி? உன்னை பார்த்து எவ்வளவு காலமாயிட்டு. எப்படி இருக்கிற ராசாத்தி? உட்காரு. நான் நல்லா இருக்கிறேன். அது சரி, நீ அப்படி இங்க வந்த? இந்த மகள் கூட்டிக் கொண்டு வந்தவா? என்ன என் பையன் கூட்டிக் கொண்டு வந்தவர். இவர் உயிரோட இருக்க மாட்டேன். அங்கெல்லாம் நல்லா தான் இருந்தோம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு ஆசையா பலத்தமிழ்ல தூக்கி, ஆனால் அவங்க ஈஸியாக தூக்கி போட்டு போயிக்கணும். அது சரி பூமணி, உன்னை யார் இங்கே கொண்டு விட்டது? இந்த மகள் தான். உங்க மகளோட பிரச்சனையா இல்ல உங்க மருமகனோட பிரச்சனையா? எந்த மகள் எல்லாம் எந்த மருமகன் எல்லாம் எந்த கண் போனதுக்கு பிறகும் நல்லாத்தான் தூக்கி ஏந்தி பார்த்துச்சுதுகள். நான் தான் ஏன் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான் என்று முதியோர் இல்லத்தில் கூட்டிக் கொண்டு விடண்டு சொல்லி நான் தான் கேட்டுனா கூட்டிக் கொண்டு வந்து விட்டுட்டுதுகள். அந்த ஆலமரப்பாக்கு என்னாச்சு ராசாத்தி? அந்த ஆலமரப்பா வயசுல விளையாடுவோம்ல, அந்த ஆலமரம் பார்த்தா அந்த ஆலமரம் அங்க பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கலாம். நாம அங்க இருக்கிறத விட இந்த முதியோர் இல்லத்துல நாம சந்தோஷமா இருந்துடலாம். அது சரி, அங்கதானே பொண்ணு 3 வருஷம் இருக்குமா? இல்லை 5 வருஷம். 5 வருஷம் அப்பாடா, 5 வருஷம் நீ இங்க தானே இருக்க. நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்து கொள்றேன் பூமணி. நான் தான் பூமணியிட மகள் கதைக்கிறேன் அம்மா. என்ன தம்பி? இல்லை 5 வருஷம் மட்டும் ஏதோ கதைச்சிட்டு இருந்தீங்களே, நான் தெரிவிக்க அது என்னத்தை பற்றி அம்மா? எதை சொல்ல? என்னத்தை சொல்ல? நான் அம்மாவை பற்றி சொல்லுங்கம்மா. அம்மாவை பற்றி? அந்த மனுஷிய கொண்டு வந்து விட உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ பிறந்திருக்கிறப்போ ஊனமா பிறந்திருந்த. உங்க 2 காலும் வணங்காது. ஆனா உங்க அப்பா என்னவோ உன்னை கொண்டு குழந்தைகள் காப்பாத்துல விட்டுட்டு நாங்க வேற பிள்ளைய பத்துக்கெல்லாம் சொன்னோம். ஆனா உங்க அம்மா இந்த உலகத்துல எந்த மூலம் இருந்தாலும் என் பொண்ணை கொண்டே குணப்படுத்துவேன்னு சொன்னோம். ஆனா உன்னை கட்டி பிடிச்சு இறுக பிடிச்சு அழுது கொண்டு நின்றா. இதை சாட்டாக வச்சு உன்னுடைய அப்பன் உங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டு பின்னர் அந்த காலத்துல நாங்க படிக்கலையம்மா. கிடைச்ச வீட்டு வேலையை செய்து கொண்டு உன்னை வளர்த்தவா. உன்னை தோளிலும் மார்பிலும் தூக்கி போட்டு படாத பாடுபட்டவா. அந்த ஆலமர பாக்கிருக்கல்ல, அந்த பாக்கில ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உங்க காலை பிடிச்சு பிடிச்சு அந்த பாக்கையே சுத்தி வருவா. ஒரு நாள் 2 நாள் இல்லை,
5 வருஷம் உடைய அம்மா சுற்றி வந்தவா. அன்றைக்கு அவள் செய்ததால்தான் இன்றைக்கு நீ இப்படி ராசாத்தி மாதிரி வளர்ந்துருக்கிற. எல்லாம் நன்றி கட்ட நீங்க. அவளை பார்த்துக்கோ. ஆனா நீங்க நல்லா இருங்க. அம்மா வாங்கம்மா, வீட்டை போகலாம். வாங்கம்மா, வீட்டை போகும். தப்பு பண்ணிட்டேனம்மா. இல்லை, ராகுலுக்கு ஒவ்வொரு நாளும் மெனக்கண்டு போட்டு தட்டுண்டு தடவுண்டு நான் தான் பால் காய்ச்சி கொடுக்குறேன்னா இனிமேல் அதை நீ செய்யல. அம்மா வந்துருங்கம்மா, தெரியாம பண்ணிட்டோம்மா. இல்லை, அந்த நாய்க்குட்டி வாயில்லாத ஜீவன், அது அடிபட்டு கிடக்கு. இன்னும் 2 மாசத்துல சரியாயிரும். அதை வடிவா பார்த்து கொள்பில்லை. அம்மா வந்துருங்கம்மா. 5 வருஷம். அம்மா வந்துருங்கம்மா. அந்த வீரோவில் ஒரு 2 லட்சம் ரூபா காசு இருக்குமென்று நினைக்கிறேன். கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிறேன். அதை எடுத்து என் பேர பிள்ளைக்கு நகை வேண்டி கொடுத்துடுமில்ல, வேண்டி கொடுத்துடு. இல்லம்மா, அம்மா வந்துருங்கம்மா. இறைவா, இதெல்லாம் வாங்கப்படாதானா என்ற கண்ணனே பறிச்சது. இறைவா, அம்மா வந்துருங்கம்மா. வந்துருங்கம்மா. அம்மா வந்துருங்கம்மா. என்னோட தப்பு பண்ணிட்டோம்மா. வந்துருங்கம்மா. தப்பு பண்ணிட்டோம்மா. அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நான் போயிட்டு வரேன். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்திற்கு குறைவான விலையில் தரமாக வழங்கும் உங்களுக்கான எங்கள் சேவை ஒளி மின்னழுத்தம் திட்டமிடல் நிறுவல் தொடர்புகளுக்கு இணைவி மேகா ஆரம் செல்வராஜ் தொலைபேசி இலக்கு 0176. செல்வி அமிஷ்டா கர்ணிவேல், செல்வி அமினா ஸ்ரீ ராஜ்குமார், செல்வி ஜானா கபிலன், செல்வி சத்யா இலங்கை, செல்வி தியானா சுரேஷ்குமார் அவர்கள். இவர்களை வாழ்த்தி கௌரவிப்பதற்காக திரைப்பட இயக்குனர் திருமதி சிவகுமாரன் அவர்களை அன்புடன் வேண்டி அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு கருத்து காந்திபன் அவர்கள் எங்களுக்கு இந்த நிகழ்வுக்காக கலாஜோதி கார்த்திகா சுரேஷ் அவர்களுடைய மாணவிகள் செல்வி ஆஸ்தி கமில்ஸ்டன், செல்வி அமிஷா கர்ணிவேல், செல்வி அம்னிதா ஸ்ரீ ராஜ்குமார், செல்வி சனா கபிலன், செல்வி சத்விகா இலங்கேஷ்,
செல்வி கியாரா சுரேஷ்குமார் இங்கே கரகோஷங்களை கொடுத்து வாழ்த்தலாம். இவர்களுக்கான செல்வி ஆஷ்னியா சுதாகரன், செல்வன் டாக்டர் சுதாகரன். இவர்களுக்கு மீண்டும் உங்கள் பலத்த கரகோஷங்களை கொடுங்கள். இவர்களை கௌரவித்து பாராட்டுவதற்காக திருமதி ரூபவதி சிவநாதன் அவர்களை அரங்கிற்கு அழைக்கிறோம். சிரிப்பை தரலாம், ஆனால் சிந்தனையை தூண்ட வேண்டிய ஒரு கதை. இது சாதாரணமான ஒரு குடும்ப கதை. நம்ம வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்துகிறோமா அல்லது ஒரு சின்ன கைபேசி நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது? நான் சொல்றது மக்களுங்க, இதுல எவ்வளவு நல்லது தெரியுமா? இதுல எவ்வளவு நியூஸ் இருக்கு, வேர்ல்ட் நியூஸ் இருக்கு, இதுல என்னென்ன நடந்ததுலாம் எவ்வளவு நல்ல விஷயம். நான் இப்ப காட்சி கொண்டுல இருக்கேன், கதையை கேளுங்க சரியா? இதுல எவ்வளவு நல்லது இருக்கு தெரியுமா? நீ எனக்கு பழக்கத்தை உண்டோ? நீ அது எனக்கு சேர்த்து அப்பா வந்தா எனக்கு என்ன எல்லாம் சேர்த்து புத்தகத்தை எடுத்து படியும். புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க. நான் இப்போ போனை பார்த்து படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? முதல்ல இந்த போன்ல நீங்க நோண்டி கொண்டு இருக்காம உங்களோட போனை எடுத்தாங்க. நான் அதுல உங்களுக்கு டிக்டாக் ஆக்கி தரேன். அதுல போயிட்டு நீங்க பாருங்க என்னென்ன இருக்குது உலகத்தை பற்றி பாருங்க. எப்ப பார்த்தாலும் என்னுடைய கத்தி கொண்டு நிக்காங்க சரியா? எனக்கு அப்படி ஒன்று பழக தேவையில்லை. என் பொண்ணு நீ ஒன்று பழக்க தேவையில்லை. ஒன்றும் சேர்த்து வேலை பறையாம இருக்க புத்தகத்தை அதான் எனக்கு வேணும். நீங்கள் எதையும் ட்ரை பண்ணி பார்க்காம சும்மா கத்தி கொண்டு நிக்காங்க. முதல் நான் இறக்கி தரேன் பாருங்க. சரி பாப்போம். அப்படி என்னதை இறக்கி தர போறேன் நானும் பாக்குறேன். டீட்டெயில் போனேன். என்ன அப்படியும் பாப்போம். என்ன நான் இந்த டிக்டாக் இறக்கி தரேன் போறோம். நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க? என்ன பாப்போம்? நீ தானே காட்டிக்கிறேன். டிக்டாக் சொல்றேன். நான் சொன்னது எனக்கு தெரியும். சரி சரி கத்தாங்க போறோம். நான் விளக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லி கொடுத்து நீ பார்க்க விளங்கி கொள்ளி நீ எத்தனை நேரம் திருப்ப கேட்க போறோம். இந்த வயசான ஆக்களே ஒன்று ஒழுங்கா பழக மாட்டேன். நம்ம 1000 தடவை கேட்டுக்கோ நினைப்பேன். வணக்கம் நேயர்களே.
டிக்டாக் அன்பர்களே, நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு பொங்கையூர் ஸ்டைலில் தோசை சுடுவது எப்படி என்று காட்டித்தர போகின்றேன். என்ன முதல் பொம்பளை வாக்க வரைக்க இந்த பொங்கையூர் தோசையை சாப்பிட்டுட்டு அந்த தோசையில் மயங்கினவர் தான் உங்களோட அத்தா. இப்பவும் அந்த தோசை தான் வேணுமென்று கேட்கிறேன்டா பாருங்களேன். உங்களோட நேரத்தை வீணாக்க கூடாதுண்டு அக்கா நேற்றே எல்லாம் கிளக்கி வச்சுட்டேன். அக்கா இதுக்குள்ளே என்னென்ன போட்டேனான் என்றால் 3 சுண்டு உளுந்துக்கு 1 சுண்டு மா போட்டேனா. கரெக்டும் பீட்ரூட்டும் முக்கியம், அதை போடுங்க. அக்கா இப்படி வெள்ளியா இருக்கிறதுனால என்னென்னு தெரியுமோ, இந்த கரெக்டும் பீட்ரூட்டும் தான். இப்போ அந்த கலந்து வச்ச மாவை எடுத்து நல்லா பிசையுங்க. ஏற்கனவே சட்டி சூடாக தான் இருக்குது, இன்னும் ஒருக்கா சூடாக்குவோம். சூடாக்குறது ஒன்றும் தப்பில்லை தானே. இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டுது. அந்த சூடான சட்டியில் அந்த பிசைஞ்ச மாவை எடுத்து நைஸாக தடவுங்க. இந்த பீட்ரூட்டையும் கரெக்டையும் மறந்துடாதீங்க. அக்கா இவ்வளவு இளமையாக இருக்கிறேன்டா அதுக்கு காரணம் இந்த பீட்ரூட்டும் கரெக்டும் தான். இது என்ன இந்த தோசை கிளம்புதில்லை கண்டு பார்த்து என்ன அக்கா என்ன விடையிலே அதுதான் தோசை கிளம்பி இல்லையோன்னு நிற்காதீங்க. அக்காட சட்டிக்கு வளமையாக எண்ணெயே விடுற இல்லை, விடாம நோவலாக நைஸாக கிளம்பும். இது என்ன இது அக்காட தோசை இன்றைக்கு கிளம்புதில்லை. நான் நினைக்கிறேன் அக்காட சட்டியும் கரண்டியும் பழசா போச்சுதண்டு. நீங்க புது சட்டியும் புது கரண்டியும் வேண்டி சுட்டு பாருங்கோ, சரி வரும். நன்றி, வணக்கம். அழகுதான் அதை வளர்ப்பாத தோசையை வச்சு இந்த பிண்டு கட்டிட்டு போறான். அப்ப நானும் புதுச்சட்டி வேண்டி கரெக்டும் வீட்டுட்டும் போட்டு குழப்பட்டேன். வெள்ளை வெள்ளையாட்டு சொல்றாள் பாவி. நானும் வெள்ளை வாங்கினாலும் கொஞ்சம் போட்டு பார்த்து செய்வா இந்த தோசைய. அம்மா எனக்கு பசிக்குது, என்ன சாப்பாடு இருக்கு? அங்க போய் தோசை. ஓ தோசை இல்ல சோறு முறைச்சி கறியும் இருக்கு, போட்டு சாப்பிடும். அப்போ அதாலும் சோறு முறைச்சி கறியுமா? இப்போதைக்கு சமாளி தம்பி சோத்தை உரைச்சி கறியும், நாளைக்கு பீட்ரூட் கரெக்ட் போட்டு உனக்கு நல்ல தோசை சுட்டு தாரனா. இப்பதான் தோசை ஒரு 5 சுட்டு காட்டினவா கரெக்டும் பீட்ரூட்டும் போட்டு வெள்ளையா வருவோம். நானும் வெள்ளையா வாரண்டியும் வந்துடுவா தம்பி. அந்த தோசையை சாப்பிட்டு சுட்டு தாரனா. நான் புது சட்டி அம்மா வண்டி சுட்டு தரேன். இவா சமைச்சிட்டால் ஒரு கிழமையா சோறு முறைச்சி கறியும் இதுல புதுசா ஆறும் மாத்துறாங்க. இவா அளவாவை பார்த்துட்டு சமைக்கலாம். இவாக்கு நான் டிக்டாக் கொடுத்ததுக்கான முயற்சி என்ன என்ன போட்டா என்ன கொடுத்தாலும் போற ஒன்றுமில்லை. நீங்க உங்களோட டிக்டாக் பாருங்க. வணக்கம் தமிழ்ச்சங்களே, அங்கே பிளவ பண்ணுங்கள், வாருங்கள் போய் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4 அங்கே பிளவ பண்ணி வாருங்கள். 1 2 3 4 1 2 3 4 இப்படி டயலி செய்யணுமாங்க. உடனே அக்கா தெரியும், உங்களுக்கு தெரியாது. அன்னையும் ஒன்னையும் போச்சுட்டு வாங்க, அங்க வந்து டாக் பண்ணுங்க. 1 2 3 4 1 2 3 4 வேடிய சினிமா கட்சிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கணக்கரை 5 செய்ய மாதிரி செய்யுங்க. 1 2 3 4 1 2 3 4 4 project அவரை செஞ்சினாய் செய்யுங்க. Continue next video. சரங்களே bye bye. ஐயோ தக்காளி வாத்தானே இருக்கிறேன், நல்ல சில்லி வாத்தானே இருக்கிறேன். நானும் இப்படியே செய்து வந்தா நானும் சில்லி வாயிடுவேன். உங்களோட காலமாத்தான் இருக்கிறேன். 1 2 3 ஐயோ ஐயோ இடுப்புக்க பிடிச்சிட்டுதே. ஐயோ இடுப்புக்க பிடிச்சிட்டுதே. இந்த அக்கா என்னதான் இந்த துள்ளு துள்ளுறாவோ. அடே இந்த நாசம் ஒரு பகல் எங்க போனாங்களோ. அடே Hi my dear followers, welcome to my Get Ready channel, my queens.
இன்று உங்க எல்லாரையும் என்னுடைய பியூட்டி டிப்ஸால மிளற வைக்க போறேன். கண்ணுக்கு கீழே கருப்பு வளையமா? டோன்ட் வெரி, அதை ஸ்மோக்கி ஐஸ் என்று சொல்லி நம்ப வச்சிடலாம். பெரிய முகப்பரு வந்ததா? அதை பியூட்டி ஸ்பாட் என்று சொல்லி ஏமாத்தி விடலாம். ஸோ டோன்ட் வெரி. எல்லாரும் என்னை பார்த்து வாவ், லவ்லி, தேவதை, அமேசிங் என்று சொல்கிறாங்கன்னா அது என்னோட மேக்கப் ரகசியம்தான். அந்த ரகசியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நான் செய்ய போகிற லுக் நித்திர கொண்டு ஒழும்பியாச்சு. ஆனாலும் இந்த குவீன் எப்பவுமே 7 அதிசயம்தான் என்ற லுக். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் குவீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். போட்டும் போடாமலேயும் இருக்கணும். அதுக்கு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் அளவில் தாஜ்மஹாலுக்கு சுண்ணாம்பு பூசுகிற மாதிரி க்ளீனாக மட்டமாக பூசினீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் படுத்து எழும்பி நீங்கள் முகம் கழுவு மட்டும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா தாஜ்மஹாலில் சின்ன சின்ன கிராக் தெரியும். ஆனால் இந்த குவீன் சொன்ன மாதிரி நீங்கள் செய்தால் உங்களோட பேரு ஒன்றுமே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஐலைனர். இதில் முக்கியம் குவீன்ஸ், கையை ஆட்டாமல் நேராக கோடு போடணும். சீனத்து பெருஞ்சுவர் மாதிரி கண்ணில் இருந்து காது வரை நீங்கள் போடணும். ஓகே, ஸோ குவீன்ஸ், எங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் இட்ஸ் ஹைலைட்டர். ஸோ அதில் பஞ்சப்படாமல் நல்லா அப்பி பூசுங்கோ, ஆனால் பூசினது தெரியக்கூடாது. ஓகே, குட். நெக்ஸ்ட் ஸ்டெப் நோஸ் கான்டூர். சின்ன மூக்கை எப்பவும் நீட்டி நீட்டி இப்படி இப்படி பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர் மாதிரி பண்ணிடுவோம். பார்த்தீங்களா? இப்படி தான். அடுத்தது லிப்ஸ்டிக். வெரி இம்பார்ட்டண்ட். லைட்டாக கூடிட்டுதுண்டா நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் இந்திய க்ளோ, இந்திய ட்ரெண்ட், இந்திய லுக். ஆனால் குவீன்ஸ் முக்கியம் என்னென்னா வெரி இம்பார்ட்டண்ட், நாங்கள் எப்போவும் நேச்சுரல் பியூட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த குவீனை மேக்கப் பூசின மாதிரியாக இருக்குது இல்லையா? அப்படி இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எப்போவும் மேக்கப் பூசும்போது நீங்கள் நேச்சுரல் க்ளோவாக யாருக்கும் பூசின மாதிரி தெரியாத மாதிரி பூசணும். ஓகே, நீங்களும் ஒரு குவீன் ஆகணுமா? என்னை போல் என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பியூட்டி குவீன்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஐயோ, என்ன வடிவு, என்ன மேக்கப்பு, என்ன சாரி உடுப்பு. அடடா, நானும் இப்படி உடுக்கலாம். நானும் கிளாஸுக்கு போனா நல்லா தான் இருக்கும். அடடா, சூப்பர். ஓமோமோ, எல்லாம் சூப்பர் தான். வீடு என்றால் என்ன? ஒரு தாய் ஒரு மனைவியாக இருந்தவள் இப்பொழுது வேறொரு கனவில் மூழ்கப் போகின்றாள். வீட்டின் சுவர்கள், சிரிப்புகள், அன்பு அவள் கண்களுக்கு புலப்பட. என்னப்பா, என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பார்த்து என்ன சினிமாக்கி கொண்டிருக்கு. என்ன போட்டபடி அந்த இடத்துல இருக்குது. டிக்டாக் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. போங்க, உங்களுக்கு புறாண்மை. எனக்கு இப்ப எத்தனை ஃபாலோவர்ஸ் தெரியுமே உங்களுக்கு? எத்தனை பேரோ இவ்வளவு ஃப்ளவர்ஸையும் கூட்டி கொண்டு வந்து இந்த வீட்டை காட்டினா தான் உன்னை பற்றி அவைக்கு தெரியும். வீடு இவ்வளவு குப்பையா இருக்கு. அடி உத விட்டுட்டு கொஞ்சம் வீட்டை துப்புரவாக்குற வேலையை, சமைக்கிற வேலையை பாருங்க. அம்மா அம்மா, எனக்கு பசிக்குது. என்ன சாப்பாடு? கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குதாண்டு. நீ சொன்ன மாதிரி அம்மா உலகத்தை பார்க்கத்தானே நான் அப்படி வேணும். சும்மா ஒரு மாய உலகத்துல இருக்காது அப்பா. இவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருக்கிறவங்க உதா பார்த்து கொண்டு இருந்தியோண்டா இங்க ஒன்றுமே நடக்கா. உதா பார்த்து இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கெட்டு போனாங்கன்னு தெரியுமாடா? போ, ஏதோ வேலை இருந்தா போய் பாருப்பா. இந்த மனுஷன் இப்படித்தான், என்ன உருப்பட விடாது. இந்த பொம்புடையல் முன்னேறது இந்த ஆம்புடையலுக்கு பிடிக்காது. என்ற மனுஷனையும் கேட்டுத்தான். எல்லாருக்கும் இந்த ஆம்புடையலுக்கு புறாண்மை. பொம்புடையல் நல்லா வந்துருவாள். நாங்க ஏன் ஒரு டெவலப் ஆக வேணாமா? இதுல வார பொம்பளையில எல்லாரும் தங்களை ஏதோ பெரிய சிலவரசன் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. நாங்க பெருசா எதுவும் செய்திட்டோம்டா உங்களை கொண்டுடுவோம். உங்களுக்கு ஒரு ஈகோ. நாங்க முந்திடுவோம், உங்களை விட்டு நாங்க பெரிய ஆளாயிடுவோம். அதுல நீங்கையும் ஒரு ஆள். இங்க வாப்பா, சும்மா பெண்ணியம் கதையாது. சரி, அதுக்கு நாங்களும் சப்போர்ட் தான். அதை நாங்க தப்பா சொல்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு வேலையில் இருக்கு. அந்த வேலையில செய்து போட்டு உங்களோட திறமையில காட்டுவோம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கவும். சரி, அந்த அளவோட இருந்து கொண்டு உங்களோட திறமையில காட்டணும். அதை விட்டுட்டு இங்க வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்குது.
பிள்ளைகளை கவனிக்கிறீங்க. உன்ன டெலிபோனுக்குள்ளே இருந்து நீ நோண்டி கொண்டு இருந்தா அவனை படிப்பை எப்படி கவனிக்கிறது? நாங்கள் தொடக்கத்துக்கு எடுத்து காட்டாக விடணும். நிஜமா உன்னுடைய போனை கொண்டு வா, முதல்ல நான் காட்டுறேன். இந்த மாய உலகத்துக்குள்ள எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவன் வீணை போட்டு எப்படி கிளிக்கிறான்றத முதல் நீ வெளியால வந்துப்ப. அதே மாதிரி உன்னையும் கிளிக்க வேணுமோ? இங்க வா, இங்க பாரு, அந்த கிளவி கண்ணையும் மூக்கையும் மாட்டிக்கொண்டு அதைத்தானே பார்த்து கொண்டு இருக்கிற நீ. இங்க வா வா வா, அது எத்தனை பேர் போட்டு கிளின்னு கிழிச்சு தூக்குறாங்க. பாருங்கோ ஜனங்களே, பாருங்கோ. அவன் வயதுக்கும் அவன் கஞ்சி விட்டு என்ன, அவன் மேக்கப் என்ன, இதெல்லாம் தேவையே. லண்டன்ல போய் பாருங்கோ, கேளுங்கோ. இவான் வண்டவாளம் எல்லாம் தெரியும். புரிஜன் காரணம் போய் சேர்ந்துட்டாண்டியலோ, கேட்பார் இல்லைண்டா போல இவா இங்கே இப்போ டிக்டோக்கில் ஆடிக்கொண்டுட்டாண்டியலோ. பேசாமல் போய் பேர பிள்ளைகளுக்கு ஆனாவன்னாவை சொல்லி கொடுத்து அதுகளை முன்னேற்ற வழியை பார்க்காம டிக்டாக்ல வந்து சிட்டுக்குருவியை பார்த்து கொண்டிருக்கிறாய்வா. போங்க 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 போய் உங்கள்கிட்ட பாருங்க மக்களே. விளாங்குதா விளாங்குதா இப்போ எத்தனை பேர் கிளிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் புறாண்மை போங்க. நீ அந்த ஒரு சமையல் பக்கம் ஒன்று பார்ப்பேன். இது என்ன இது? அக்காட தோசை இன்றைக்கு கிளம்புதில்லை. நான் நினைக்கிறேன் அக்காட சட்டியும் கரண்டியும் பழசா போச்சுதண்டு. ஐயோ கடவுளே, இந்த கொடுமையை போய் நானும் கேட்பாயோ. என்னன்னு கேட்டால் இவா புருஷனே மடிச்சு துளைச்சு போட்டா, துரத்தி போட்டு இப்ப டிக்டாக்ல வந்து கிளம்பால தோசையை பற்றி காய்ச்சி கதை சொல்றான். இவா தோசை விட்ட கதைய பிரான்ஸ்ல போய் சந்து வந்து வழியை கேட்டால் அங்க சொல்லுவாங்க பாருங்க. இவா தோசை சுடுறத பார்த்து எங்களை பொம்பளை தோசை சுட பழிக்கிட்டால் குடும்பங்கள் விளங்கின மாதிரி தான் பாருங்க. போங்க போங்க போய் உங்க நிலவில் பாருங்க. இங்க சமையலும் அது ஒரு குடும்ப பொம்பளை மாதிரி அது கதைக்குது. இதை நீ பார்த்து கொண்டு இருக்க முட்டை காதை பத்தி பொம்பளைகளுக்கு கை உயர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா நீங்க செய்யற செயலுக்கு அடுத்தது என்ன பாக்குறேன்னு ஜிம்மோ என்ன நிக்குது. வணக்கம் தமிழ்ச்சரங்களே, அன்னிமாதி நீங்களும் சினிமா இருக்க விரும்புறீங்களா? அன்னியை பிளவோ பண்ணுங்கள், வாருங்கள் போட் பண்ணலாம். 1 2 1 2 3 என்ன மக்களே, என்ன ஆக்கலையா போய் காப்பீங்க நீங்கள்? இவா செய்யறத பார்த்து நீங்களும் மெல்லியலாமன்று செய்ய துவாங்க. நீங்கள் சொன்னா உங்களை கடைசி வரையும் உங்களுக்கு காப்பீட்டாது. சும்மா உங்க லைக்குக்கும் ஃப்ளோவர்ஸுக்கும் ஆண்டி நீங்களே உங்களை கோமாளியாக்காங்க. போங்க போங்க போய் உங்களை அலுவலில் பாருங்கப்பா. நீங்கள் அவா செய்கிற அவன் ஜிம்மெண்டு செய்கிறா இல்லோ, அது மாதிரி தான் அவன் ஒரு இங்கிலீஷ் மாதிரி ஏதோ இது தொழுற தொழுக்கு ஜெர்மன்ல புவங்கங்கு கம்பம் பெறாவிட்டா சரி. இங்க வேறப்பா, இங்க வேற இந்த கோதாரி பூசணிக்காய்க்கு கையும் காலும் இதை பார்த்து நீ செய்து கொண்டு இருக்கிற சிலிம் சிலிம் உனக்கு வேற வேலை வெட்டி இல்லை. அடுத்தது என்ன பார்க்கற நீ? மேக்கப் போ. இங்க வே ஸ்ரீலங்காவில இப்ப எத்தனை மேக்கப் காரைகள் முளைச்சிருக்கணும்னு தெரியுமா? அதை பார்த்துட்டு நீ மேக்கப் பண்ண போறியா? இயற்கையாகவே நான் அழகு தானப்பா, உங்களுக்கு தெரியும் தானே. எனக்கு மேக்கப் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை. சும்மா இது எனக்கு வாயில வந்தது. மேக்கப் காரைகளை பற்றி எப்படி கிடைக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, இந்த குவீனை மேக்கப் பூசின மாதிரியா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எப்போ மேக்கப் பூசும்போது நீங்கள் நேச்சுரல் க்ளோவாக யாருக்கும் பூசின மாதிரி தெரியாத மாதிரி பூசணும். ஓகே? நீங்கள் அம்மா இது போல என்ன பண்ணுவோம். ஐயோ இவாண்ட சீலை இவாண்ட சீலை கட்டுமாடு. ஸ்ரீலங்காவில் பாருங்க இப்படி பஞ்சவர்ணங்கள் எல்லாம் நியாயமாக வச்சிருக்குது. காருக்கு டிங்கர் வேலை செய்த மாதிரி முழுக்க பூசி வச்சிருக்கிறான். அதுக்குள்ள தான் நேச்சுரல் பியூட்டியா என்னண்டா இவன் அந்த டிக்டாக் வர்றதுக்கு முதல்ல எங்கிட்ட பொம்பளையோ சாரி கட்டையிலையோ மேக்கப் போடலையோ இதுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கணுமா? என்ன கொடுமைடா கொடுமை.
திருந்துங்கோ மக்களே திருந்துங்கோ. இதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்லலாது. நான் பாரன் போட்டேன். அவனவன் மக்களே திருந்துங்கோண்டோ கத்திக்கொண்டு திரிகிறான். நீங்கள் அவங்கள காலில் விழுத்தாங்க உங்களோட பாட்டுக்கு உங்களோட எல்லாம் பார்த்து கட்டுக்கொண்டு போறீங்க. முதல்ல பக்கத்தில் இருக்கிற புருஷனுக்கு முதல்ல வடிவா சமைச்சு கொடுவோம். அடுத்தது பிள்ளைங்க படிப்பை அதை விட்டுட்டு இந்த டெலிபோனுக்குள்ளேயே மூழ்கி இந்த மாய உலகத்துக்குள்ள போவாங்க. சும்மா நான் எழுதிருக்காதையப்பா. வேணுமெண்டா எங்கிட்ட பிரகாசம் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு டிக்டாக் திறந்து தரட்டேன். நீங்களும் பாருங்களேன், நல்லா இருக்கும். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்றால் இவன் என்னையும் பழதாக்கி போடுவான். நான் 300 நாள் இந்த மனுஷனுக்கு பிடிக்காது. புறான்னு பிடிச்ச மனுஷன். கொஞ்ச நாள் பொறுங்க, நானும் எக்கச்சக்க ஃபாலோவர்ஸை பிடிச்சி நானும் முன்னோரி காட்டுறேன். அப்போ என்ன செய்யப்பா, நான் முதல் என்ற ரசிகன் ஒரு பாட்டு கேட்டவர் என்ன போய் காலையிலிருந்து மகாலிங்கம் உண்டு. அவர் என்ன ஒரே பாடு பாடு என்று ஒரே ஆக்கினார். அவருக்காக வேண்டி இந்த குரலில் நான் பாட உள்ளேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, மறக்காம மக்களே நீங்களும் எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை. நீங்கள் இப்போது கண்டது ஒரு குடும்பத்தின் ஒரு சின்ன திரை. சிரிக்கவும் செய்கிறது, கற்றுக்கொள்ளவும் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாசம், உறவு, குடும்பம், கடமைகள் இவை எல்லாவற்றையும் மெதுவாக சிவகுமாரன் அவர்களின் இயக்கத்தில் மேடை வடிவமைப்பு தொழில்நுட்ப உதவி திரு சிவகுமாரன் சிவஞானம் அவர்கள். அங்கே மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். இவர்களை கௌரவிப்பதற்காக தொண்டர் திருநாவுக்கரசு சர்வோதய நற்பணி ஒன்றிய அமைப்பாளர் திரு கணேசு மகாலிங்கம் அவர்களை அரங்கிற்கு அழைக்கிறோம். அவர்களுடைய இயக்கத்திலே டிக்டாக் மோகம் பங்கு பெற்றியவர்கள் திரு ரவீந்திரன் வெற்றிவேல், திருமதி தயாநிதி பவானந்தன், செல்வன் கிஷான் ஜெயந்தகுமார், திருமதி செல்வி மனோரஞ்சன், திருமதி நகுலா ஜெயராஜ், திருமதி பரிமலா தற்பரானந்தன், திருமதி புகழினி சுதன், திருமதி கருணிவேல் சர்மா, செல்வன் ராகுல் விஜயசேகரன், செல்வி சாரிஜா சிவகுமாரன், செல்வி ஹாஷா வெங்கரேஷ். அங்கே மீண்டும் அவர்களுக்கான கரகோஷங்களை கொடுப்போம். அவர்களை கௌரவிப்பதற்காக புங்குடுதீவு தொண்டர் திருநாவுக்கரசு சர்வோதய நற்பணி ஒன்றிய அமைப்பாளர் திரு கணேசு மகாலிங்கம் அவர்கள் சிவஞானம் அவர்களையும் அங்கே அழைக்கின்ற முன்னாங்க கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். அங்கே மீண்டும் உங்கள் பலத்த கரகோஷங்கள் எங்களுடைய இயக்குனர் திருமதி சிவகுமாரன் அவர்கள். எங்கள் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தாழ்வு
பலத்த கரகோஷங்களை மீண்டும் இந்த மாணவர்களுக்காக கொடுத்து வாழ்த்தலாம். நன்றி. கௌரவத்தினை வழங்கி சிறப்பித்த நந்தகுமார் அவர்களுக்கு நன்றிகள். நடன ஆசிரியை கலாஜோதி திருமதி கார்த்திகா சுரேஷ் அவர்களே, இவர்களை கௌரவித்து வாழ்த்துவதற்காக திருமதி மீரா விஜய சுகந்தன் அவர்களை அன்புடன் வேடிக்கை அளிக்கிறோம். இவர்களை கௌரவித்து வாழ்த்துவதற்காக திருமதி மீரா விஜய சுகந்தன் அவர்களை அரங்கிற்கு அழைக்கிறோம். சுரேஷ் அவர்களுடைய மாணவிகள் செல்வி கீர்த்திகா பாலசுந்தரம், செல்வி மீரா பிரதீபன், செல்வி சாய்கா, செல்வி சந்தியா கந்தையா, செல்வி சாகித்யா கந்தையா அவர்கள் ஆசிரியருக்கான கௌரவத்தினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருமதி மீரா விஜய சுகந்தன் அவர்கள். நடன ஆசிரியை கலாஜோதி திருமதி கார்த்திகா சுரேஷ் அவர்கள். எங்கே பலத்த கரகோஷங்கள். நன்றி. இயற்கையான சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை பெறுங்கள். குறைவான விலையில் தரமாக வழங்கும் உங்களுக்கான எங்கள் தீர்வு ஒளி மின்னழுத்தம் திட்டமிடல் மின்னல் சேவை தொடர்புகளுக்கு வட இலங்கை சர்வோதய உள்கட்டமைப்பு மற்றும் சிறுவர் கல்வி ஊக்குவிப்புக்கான அதிர்ஷ்டங்களுக்கான இடம்பெறுகிறது. முதலாவது பரிசு தங்கச்சங்கை, இரண்டாவது பரிசு மணிகண்டன், மூன்றாவது பரிசு தையல் இயந்திரம். சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமா அன்போடு அழைக்கப்படும் கொண்டிருப்பவர் தற்சமயம் இந்த மண்டபத்திலே இல்லாத காரணத்தினால் அவருடைய தாயார் அதை பெற்றுக் கொள்கின்றார். அதை வழங்குவதற்கு மாதிரி ராமநாதன் அவர்களுக்கான ஆதரவை சபையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் தந்தையின் ஞாபகார்த்தமாக அதிர்ஷ்டலாபத்திற்கு முதலாவது பரிசினை வழங்கி கௌரவித்த திருமதி மீரா தம்பதிகளுக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல என்ன மட்டும் காட்டுறா, விவர மட்டும் காட்டும். இப்படிதான் நாங்கள். ஹலோ இப்ப சாப்பாடு சாப்பிட்டதே மடுக்கும். யாரையும் பார்த்து கொண்டு நிற்கிறதோ தெரியல. ஐயோ, இந்த மனுஷனோட நாம் படம் கொஞ்சம் அடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் வேடிச்சா தான் நல்லம். ஐயோ, இதெங்க நின்று வருது தனியாடியா? ஐயோ, நேற்று கடைசி கதை பார்த்தனா? ஐயோ, இப்படி நடக்கோட எனக்கு தெரியலையே. வீட்டுல இருந்து சத்தம் கேக்குது.
இவள் இந்த தாய் கனடால இருந்தவள் மண்டிய குண்டிய போட்டுட்டாளோ நாசம் வந்து போச்சு. இனி நான் வேலை இடத்துல போய் லீவு கேட்க வேணும். அதை விட பிளைட் டிக்கெட்டுக்கு 5000 10,000 வேணும். என்ன நாசம் இவளின் சத்தம் தானே கேட்குது. இந்த வீட்டு பக்கம் என்ன பெற்றால் வீடையில இருந்து வந்துட்டு இருக்கிறேன்னு இவள் எங்க பகத்துறாள். ஐயோ இந்த ஆத்த புட்டுக்கிட்டாளா நீ? எஞ்சி அம்மாவோட தான் உங்களுக்கு வருது கண்டிய. அப்ப அந்த நாடகத்துல அம்மாவன் செத்தெல்லாம் போயிட்டான். நாசம் மறந்தது போ. உனக்கு இந்த சீன வருவமண்டு பார்த்தா இந்த சத்தம் கட்டுட்டான். எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஓடி வந்துட்டேன். உனக்கு தான் என்ன ஆச்சு? இந்த கோத்ததான் போய் சேர்ந்துட்டாளோண்டு. அது சரி, விடிய காலத்தோட வலிக்கிட்டு போய் முன்னமொரு காலத்துல நான் அழகா இது கேட்க நீ போறதும் வர்றதுமா வந்துருவேன். இப்ப நான் வயசு போயிட்ட உடனே என்ன யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களன்னு தானே நீ ஆடி பாடி வாரேன். நான் அந்த காலத்திலேடி அந்த இளைஞன் நான் இது கேட்க கையும் காலுக்கையும் படி 7-8 பேர் சுத்தின விடவே நான் ஒன்றும் இல்லை. நான் உன்னைத்தான் விரும்பி கட்டினான். கள்ளி ஓ தெரியும். வெள்ளக்காரன் யாரு தமிழிக்கு யாருன்னு தெரியாமல் எல்லாம் தெரிகிறார்கள். அதுக்குள்ள போற உன்னை விட்டு திறத்தினோம். நான் இல்லாட்டி உனக்கு வேற என்ன வழி? இந்த என்ன பெற்றால கேள்வி. நான் அந்த காலத்துல 85 ஆண்டு வந்து நீ கேட்க காலுக்கை கைக்கை சைட் அடிச்சது எத்தனை நான் உத்தம புத்திரன் முழங்கிட்டு உத்தம புத்திரன். அப்பா அதை விடப்பா நான் விடிய சரி காலம் காத்தால எதுக்கு கத்தி கூக்குறல் அந்த சந்தி வர கேக்குது. என்ன பெற்றால் வீடையில மட்டும் கேட்க நாளா என் அம்மா ஆக்கள் எல்லாம் இவள் லஞ்சியம் தரமாட்டாள். உழைச்ச காசு அப்படி வேண்டி தன் ஹேண்ட்பேக்குக்கான் வைப்பாள். அவையும் போய் பார்த்த மாதிரி இருக்கும். இவளின் காசுல நானும் அண்ணன் ரைட் ஹேண்டு கறி பிளைட்டில் தொங்கிட்டு போய் அது சரி என்ன என்ன பிளைட்டு நீ என்ன ஊருக்கு போறிய? இங்க இதுல வயிற்றுல சுமந்து கிண்டர் ஆச்சிட்ட கொண்டே மருந்தெடுத்து கிப்ப வேண்டி பால வேண்டி தீத்தி மருந்த கொடுத்து கிட்ட காடல்ல விட்டு கிட்ட கிருப்பையில விட்டு பள்ளிக்கூடத்துல விட்டு என்ன படிக்க வேணும் என்று சனங்கள்கிட்ட கேட்டு இதே அவை வாச தெரியா என்று சொல்ற இந்த தாய் தகப்பன் தான் இவையை இந்த இடத்துக்கு வளர்த்து விட்டது. ஆனா இப்ப அவை வந்து தனியை தாங்க தான் படிச்சது என்று நிற்கிறோம். நாங்க அப்ப படிக்காமல் இவ்வளவு விஷயம் செய்த நாங்க இவையை கொண்டே அரபு நாட்டுல இறக்கி விடணும். பாச தெரியா நாட்டுல நீ செய்ய. அதை விட வந்து நாங்கள் சோரண்டால் வச்சு என்னன்னு தெரியாம இங்க வந்து பட்ட பாடி இருக்குது. அவையில பேம்பஸ் கட்டி இந்த பல்லு டாக்டர்கிட்ட போய் அந்த பிள்ளைகள் படிக்க வேணும் என்று 4 பேருட்ட என்ன இவைகளுக்கு படிப்பிக்கலாம் எல்லாம் படிச்சு விட்டால் எங்களை ஒரு அஞ்சியத்துக்கு மதிக்குதுகளே. அது சரி, இங்க ஆண் புள்ளி இருந்தாலும் சரி பெண் புள்ளி இருந்தாலும் சரி ஒன்றும் அஞ்சியத்துக்கு உதவாது. சும்மா நாங்க தான் அங்க ஊரை பார்த்தோம், நாட்டை பார்த்தோம், வீட்டை பார்த்தோம், பக்கத்து வீட்டை பார்த்தோம், சொந்தக்காரை பார்த்தோம், எல்லாத்தையும் இழுத்து விட்டு சண்டை யுத்தம் போர் களம் மதண்டு எல்லா பக்கத்தாலையும் அடிபட்டு நிக்கிறோம். அதுகளுக்கு மூக்க பிடிச்சா வாயாண்டு தெரியாது. ஆனா கதை மட்டும் நாங்க நீங்க வச்சு தெரியாது. உங்களுக்கு அறிவில்லை, நீங்க மொக்குகள் என்று சொல்றேன். சரி விடு. நான் அப்ப போய் டக்கண்டு டிராவல் ஏஜென்சிட்ட கேட்டு வரேன். இது கேட்டா ஒவ்வொருத்தரியம் தான். நான் அப்ப டிராவல் ஏஜென்சிட்ட போயிட்டு வரேன். ஓ நீ போயிட்டு வாப்பா. நானும் உடுப்புகளை மாத்த வேணும். நான் இதான் ட்ரக்குக்கு போக முடியல. இதை நகையத்தான் போட்டது. மனுஷனுக்கு அப்பா இது வெளிக்கிடாம மாட்டுது. அங்கனைக்கு அரைஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் தூக்கி மாக்கி போட்டு நிக்குது போல. எங்கியப்பா திருப்பி போயிட்டேன். நான் படும் பாடி இருக்குது வந்து தெரியாம இந்த வயிற்று சிடிபி பார்த்தாலே நீ கவுண்டு விழுந்தேன். ஐயோ எடும்படி எடும்படி எடும்படி. ஐயோ இந்த 50 வருஷமா இதே பஸ்ல போய் என்னப்பா இதை மட்டும் மாத்துறாங்களே இல்லையே. அடி கிளீன் தெரியலங்க. ஆனா நீ அந்த சின்ன வயசுல போன அந்த வில்லு தகடு தான் இப்ப இருக்குது. சூ ஏற்றுக்கொள்ள அங்க சொல்லு. நீ ஏமல்ல திருப்பி போய் சொன்னீங்கடா இந்த அளவு வடி இருக்குது என்னட்டு நாங்க கிடக்குது. இப்ப ஒவ்வொரு வடிக்குமே 2 தரம் 3 தரம் 2 வாரம் இது நீ வந்து என்னத்துக்கு பாஞ்சிடுறாங்க. நீ இப்ப நான் பேக் எடுக்க போனேன் ஜிடிபி பஸ்ல போயிட்டு நான் சொன்னேன் பேன்ல போக மாட்டேன். நீ தான் ஜிடிபில கூட எல்லாம் சுத்தி பார்த்தா அந்த காத்தோட்டமா போகணும்னு சொன்னி வந்து விழுந்துட்டு. ஐயோ நாசம் கட்ட பஸ் இன்றைக்கும் அதே கியரம் அதே பூவாயில் தான் இங்க இருக்குது வந்தப்பா. ஐயோ ஊர்ல மடத்து வழி புள்ளைய துறையில வந்து விழுந்து இருக்கிற ஊரை கும்பிடடி விழுந்தேன். மண் அங்கதான் சொன்னிய விழுந்து கும்பிடுவோம் வேண்டிய. அம்மா சாமாலே இதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணினா இப்பதான் வந்திருக்கிறேன். வந்து
இந்த மனுஷனுக்கு நல்ல கருங்கல்லில் கட்டின கோபுரம் அந்த பானாவோட கோயிலடி சிவன் கோயில் அந்த கும்பிடடி அந்த பனைக்கு மேல தெரியுது வருஷத்துக்கு பிறகு பாருங்க நிமிந்தெல்லாம் நிக்குது அதுதான் என்ன நானும் அடிபாவத்தில் பார்த்து இவங்களை எல்லாம் கும்பாசம் செய்தவங்களே எனக்கு நோட்டீஸ் போட்டவங்களே எனக்கு போறது டிக்கெட் கிடக்கு இங்கே வர இப்படி வா நாங்கள் நைஸா நடந்து போனா தான் பார்க்கலாம் இங்கே வேற இது மடத்து வழி புள்ளியா போய் சரியோ இப்படியே வா இங்க வேற கமலாம்பிய வித்யாலயத்தை அந்த நேரம் இதோட இருந்தது இப்ப எல்லாம் வளைவுகளை எல்லாம் யோக ஜோதியாக நான் படிக்கத்தான் ஆக்கள் இல்லை இங்க பாரு முருகன் கோயில் இந்த முருகன் கோயில பார்த்து அந்த அது எது வயலூர் முருகன் கோயில் ஆமா நீங்க அடிச்சிட்டால் சரியா இங்க பாரு இப்படியே வா இங்க பாரு இது தாண்டி அந்த நாகதம்புரான் கோயில் அந்த கோயில் தாண்டி இந்த ஆம்பல் குளம் இருந்தது ஆம்பல் அள்ளி மாதிரி ஆம்பல் குளம் இருக்கு அதுல சாம்பல் ஓ அடி ஆம்பல் குளம் அடி ஆம்பல் குளம் இங்கதானே இருக்குது உனக்கு விளக்கம் சொல்ல இங்க வா இந்த பாரு இதுதான் இரண்டாம் தெரு இப்படி பிரியுது பாரு பிரியுது கட்டி இருக்கு பாத்தியா கண்ணியம்மாள் இது தூவி ஐயோ கடவுளே கண்ணியம்மா நீ நல்லா இருக்கிறியா அவ வருவா உனக்கு அடிக்க அது சும்மா பூங்குடிக்கிட்ட ஒரு சிம்போலிக்கு கட்டி இருக்கடி கண்ணியம் கோயில் உள்ள ஓடும் வா இப்படியே வா வரப்போறேன் காட்டிட்டு பேக் இடக்கிட விட்டுட்டு வாரு பேருந்து நீங்க அங்க வந்து இந்த துலா வேரம் பண்ண கஷ்டம் இங்க வேற இப்படியே வாடி குறிச்சு காடு இங்க வேற இந்த குறிச்சு காட்டுல ஆவரை கொண்டு என்ன தோட்டாம கிடக்கு இங்க வேற இதுலாண்டி போக்கத்தைய பார்த்து இந்த போக்கத்தை கணவதியார் இந்த காந்தியேஸ் வாத்தியார் ஜோமாத்தியார் வீடெல்லாம் இந்த ஒழுங்கை காண்டி இருக்கு அப்பா இதுக்கு பக்கத்துல ஒரு பேக்கரி ஒன்று இருந்துச்சு நானே இல்ல எங்கே தீனுக்கு தான் திடீர் அடே நடவடி ஆலடி சத்தி வருவதால இதால நான் ஒரு சோடா வண்டி என்று வர கோடி ஆலடி சத்தியை போய் பாரு இந்த நேரு நடந்து போய் 2 அடி வை ஆலடி சத்தி வரும் ரோட்டும் தெரியாது வீதியும் தெரியாது காப்பாற்றமா ஐயோ எங்கட பேட்டியே நாசங்காட்டு அந்த நாளையில நீ பட்ட பாடன இந்த சனியனை தெரியாத ஒழுங்கைகளால 1000 சைக்கிளோடு அவ்வளவு கொடிய இது என்னம்மா இருக்கிற என்னடி இது எப்படி இருக்கிற நான் என்ன தெரியாத அப்படியே இருக்கிற வந்து அது சரியா இந்த புருஷனை காணல ஐயோ எங்க வந்து இதுல நின்றதம்மா போச்சுது எங்க மட்டும் இல்ல நான் நலையங்கப்பையில 2 வடை வாங்கி சாப்பிட்டது எனக்கு வயிற்றுக்கெல்லாம் ஒத்தாங்க இல்லாம இருக்குது எங்க பிள்ளைப்ப நான் ஒதுக்குறது இது எங்க அப்படி போய் பாரு ஐயோ கடவுளே அநியாயம் வந்து அப்படித்தான் பத்தி கிடக்குதான் பெண் ஜனங்கள்ல அப்படி நாடு போயிட்டு என்ன செய்யறது ஐயோ 500 தூணுல எங்க அம்மாளாச்சி உலகம் முழுக்க பெருமையா இருக்கிறியே கக்குத்துக்கு போறதுக்கு ஒரு டொய்லெட் இல்லையே என்ன அநியாயம் இது என்ன செய்யறது அப்படித்தான் இது பெரிய பரந்த வழிதானே இருக்குது என்ன செய்யறது ஐயோ அந்த நாளையில இருந்தா ஒழுங்குவான் இப்ப ஒழுங்கினா இருக்க மாட்டேன் இருந்தா ஒழுங்க மாட்டேன் நாசம் கேட்ட வெளிநாட்டுக்கு போய் புழுசு எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த மனுஷனையும் காணையில வந்து கடவுளு அது சரி இந்த பிள்ளைகள் எங்க எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கிறேன் நாங்க வந்தனாங்க வந்து இப்ப நான் யாழ்ப்பாணத்துக்கு தான் 4 பேரும் தங்கி இருக்கிறோம் அடிக்கடி நாங்கள் கண்ணியம் கோயிலுக்கு வந்து புள்ளியார் கோயில வந்து பார்த்துட்டு யாழ்ப்பாணம் தான் போயிருக்கோம் இங்க இருக்கிறாதான் உங்களுக்கு தெரியுது நாசம் காட்டு எல்லாரும் வந்து போறீர்கள் அப்ப யாரடி இங்க இருக்கிறது வந்து நாட்டு நிலைமை அப்படி இருக்கு நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு விருப்பம் தான் விருப்பம் தான் எங்களுக்கு என்ன செய்யறது எங்க அம்மாளாச்சி சரி அம்மா சரி நானோ போயிட்டு வா குமுறுது ஒட்டி ஓரா திரளி என்று அள்ளி கொடுத்த கடல் அது வானம் அழுது நிரம்பி மழை வெள்ளம் வழியுது அணகட்டுவார் யாரும் இல்ல
എല്ലാരും പോക്കറ പോയിട്ടിനാ ഊരില് ഒരു സ്ഥലവും ഇല്ല ഒരു കുരുവി കാക്ക കൂടെ ഇല്ല பொருளாதார வசதி இல்லாத அந்த காலத்திலேயே குளத்தை அகலிச்சு ஆழப்படுத்தி சிரமதான பணிகள் செய்த சிந்தனையாளர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டு நம் ஆபத்தங்கிறது கூட இல்லை இங்க பாருப்பா நான் சோடா வேண்டு இதுக்குள்ளால நாய்த்தங்காட்டு ரோட்டுக்குள்ளால வந்து வாரடிக்க வந்தேன்னா நீ அதெல்லாம் மறந்துட்டு என்ன விட்டுட்டு நீ வந்துட்டு என்ன இஞ்சால பக்கம் விளங்குது வாடை அடிக்க போனது நல்லா வாடை அடிக்கிறேன் சோடா அடி சோடா சோடா தான் குடிச்சேன் நான் இங்க பாருப்பா யாரடி இது எங்கட இவர் தானப்பா யாரு எங்கட துரச்சாண்டி குச்சி மாதிரி இல்லையா என்னடி துரைக்காரி அடியே இதுக்குள்ள போனி என்ற அடிவை நாங்க மாத்தின காசுல ரவாஜி போயிரும் பாடி விட்டுட்டாங்க அதை போவோம் பாடி சும்மா நீ எப்ப ஐயா நீங்க யாரு நீ யாரு நான் தான் தாசலட்சுமி தெரியாது சோமா அத்தையாட்ட மகள் தாசலட்சுமி நீங்க யார் ஐயா இந்த ஊர்ல கிடக்கிற ஒரு பட்டை இல்ல உங்களுக்கு பேர் எங்க பார்த்த மாதிரி இருக்கு உழவர் கிழிஞ்சு போ இந்த துலாவாரம் வேணாம் தானே நான் சொன்னான் விட்டுட்டு வாண்டி டைம் நடு மத்தியான வெயில் ஆயிடுச்சு 12 மணிக்கு நடு ரோட்ல முச்சந்தில முந்தியாண்டு இருக்கிறான் அவனை போய் நீ யாரு நீ யாரு நீ யாரு என்னத்தான் கிண்டி கிண்டி வீட்டுல கிடங்கடிச்சேன் ஏண்டி வாரவன ரோட்டுல நிக்கிறவன் யாரும் விட்டு தெளிய தம்பி நீ யாரப்போ அவர் நான் நினைக்கிறேன் ஏன் ஐயா இந்த உச்சி வெயில்ல இந்த நடுச்சந்தியில இருக்கிற நீங்க எல்லாரும் நடுச்சந்தியில விட்டுட்டு போயிருக்கீங்க நீ அவனை கூட நிறுத்தி நடிச்சந்தி சொன்ன நான் அப்பவே பழக்க கூடாது இந்த ஐயா புடி இத எனக்கு வேணும் இத புடி சும்மா சந்தோஷமா தான் எனக்கு வேணும் இல்ல நீ கொண்டு போ இல்ல இத பிடிங்க வச்சிருங்க அவன் இந்த மண்ணில் ஆண்டி பிறந்தவன் நான் இந்த மண்ணில பிறந்தனான் நான் இந்த மண்ணில வாழ்றேன் நான் இந்த மண்ணில தான் சாவன் சரி அந்த நேரமும் வெளிநாட்டுக்கு வராம இங்கேயே கட்டுப்பாட்டு கிடந்திருக்குது போல கொஞ்சம் மண்டை தட்டிட்டு கொடுக்கறத கொடுத்துட்டு வந்து சொல்ல போ போ நான் அடுத்த வரையில நீ கொடுத்துட்டேன் சொல்லுவாங்க வேண்டுவான் குடு குடு சரி இத புடிய வச்சிருங்க கைகால நான் போயிட்டு வரேன் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் இது நீ உனக்கு அனுபவம் இல்லை எனக்கு இவ்வளவு அனுபவம் தெரியுமே சரி இங்க பாரு சந்தியாடியார் கோயில் அடி சவேரியா கோயில் இங்க பாரு இந்த கோயில் 2 இருக்கு இங்க பாரு ஒன்று முருகன் இஞ்சால சிவன் கோயில் நீ அந்த மறந்துட்டு இதாண்டி பெருங்காட்டி சந்தி இப்படி டெண்டா பிரிச்சு இஞ்சால பெருக்க மரம் இருக்கிற இருவட்டிக்கு போது இஞ்சால குருகாட்டுவான் ஜெட்டிக்கா போகுது அது நீ ஜெர்மன்ல போய் அகலமான அவுட்ட மண்ணில் ஓடினா இதெல்லாம் குச்சி ஒழுங்க மேத்தான் தெரியும் யார் அடி ஒன்று நிக்குது அப்புள்ள ஆரம்பா நீ எங்க இந்த பெருங்காட்டுல இந்த காட்டுக்கு இருந்து கும்மண்டு வந்து கம்மண்டு நிக்கிற ஆரம்பா நீ ஆட்டமகள் நீ கண்ணம்மாவும் கண்ணை மட்டும் காண இல்லை கண்ணம்மாவும் இருக்கு கண்ணம்மாண்ட மகளாம் அது சரி கண்ணம்மாண்ட அந்த சர்வோதயத்துக்கு பின்னால இருந்தது எங்களோட வீடு ஓ அந்த 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 கண்ணம்மா காண்ட மகளன் அது சரியம்மா உனக்கு தெரியுமே அவ என்ன சொல்ல போறான்னு சர்வோதயம் அது அவாட்ட கேள உனக்கு தான் தெரியாது உங்களுக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்குத்தான் தெரியாது நீ கேட்டு அறிஞ்சுகொள் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைச்சவன் ரோட்டெல்லாம் புளியும் மழையுமா கிடந்து சிரமதானம் செய்து ரோட்டை எல்லாம் பெரிதாக்கினவன் நானடி என்ன பெற்றால் அங்க நடக்கிற சங்கம் இருக்கல்லோ சர்வோதயம்
இந்த சங்கம் இருக்கല്ലോ, இவன் நம்மட மகாலிங்கம் மாமா வந்து நடத்துறேன் அந்த சங்கம், அதுல இருந்து இந்த பக்கமா பேசினான். எனக்கு தெரியும், உனக்கு தான் சர்வோதயத்தை பற்றி தெரியாது. அவாவும் சர்வோதயத்துக்கு தூரம் மாதிரி நின்று விற்கிறா விழுங்குறா, சர்வோதயத்தெல்லாம் விளைக்கிறா தமிழ்ல நீ அங்கேயே வேலை இல்லை. நான் அங்கதான் வேலை செய்யணும் ஐயா. கையாளம் 36 மிளகாத்தூள், அரிசிமா, சீரகத்தூள், மஞ்சள் தூள், கயறு எல்லாத்துக்கும் நாங்களும் உடம்பாடாக இருந்து எங்களோட கையால நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். பாத்தியா, நீ அங்க இங்க இந்த கடையில போய் இந்த இது இந்தியன் கடையில போய் உளுத்த மாவுக்களை எல்லாம் வள்ளி என்றாரு வந்த நாமையடி சர்வோதயத்தில கொஞ்சம் சாமான வண்டி என்று போவோம் விளங்கிட்டு. அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமே, அந்த காலத்திலேயடி இந்த விளக்கு நங்கட இந்த தொண்டர் திருநா தலைவர் இருக்கிறாரோ அவரடி முதல் அணையா யோதியா ஒரு விளக்கேற்றினவர். யுத்த காலத்துல கூட அணையாம அவே இந்த தேங்காய பாலா புளிஞ்சி யாழ்ப்பாணத்துல போய் எண்ணெய் வேண்டியலான்னு அந்த பாலில எண்ணெய் எடுத்து விளக்கடிச்சவை இன்று வரைக்கும் அணையாமல் பாதுகாத்து இருக்கணும் அவே 2 பேர். அது மட்டுமே யோகர் சாமி இந்த அஸ்தியை கொண்டு வந்து அங்க வச்சு இலங்கையில வேற இடங்களுக்கு புங்குடுதீவுக்கு ஒரு பெருமை யோகர் சாமி இந்த அஸ்தி இருக்குது அங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், அவட்டுக்கு தெரியும். சமாதி அடைஞ்சிட்டு அதை கொளுத்தி அதுல இருக்கிற அந்த பல்ல ஒவ்வொருத்தர் ஒரு தானமா எடுத்துக்கொண்டு வந்து வச்சது என்ற சித்தர்கள் என்ற சமாதியில அந்த அதுல வச்சா அந்த இடம் எல்லாம் நன்மை பயக்கும். நானும் செத்தாடி நீ வை எனக்கு சமாதி. நாட்டில் போர் நடந்த புஷ்பாண்டியும் யமுனாண்டியும் நாடை விட்டு போகாம தேசத்துக்கு போகாம அங்கேயே இருந்து மக்களுக்காக தொண்டுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறேன். விளங்கிட்டு இவ்வளவு நேரம் நான் சொன்னதான் சுத்தி வந்து சொல்றேன். விளங்கிட்டு அரிய அவையல் காத்தத்தாலா நடை புங்குடுதீவு களவு போகாமல் இந்த ஊரை பண்படுத்தி குளங்களை தூர்வாரி அந்த தென்னை மரங்களுக்குள்ள பூச்சி புழு பிடிக்காமல் எல்லா இடமும் மருந்தடிச்சு இன்றைக்கு ஊரை காத்து நிற்கிறாவேதான். சர்வோதயம் வந்து நல்ல தண்ணி நம்மட ஜனம் அங்க புங்குடுதீவில குடிக்குதுண்டா நான் பேப்பர்ல எல்லாம் பார்த்தேன். சர்வோதயம் தான் எல்லா இடத்துலயும் கொண்டே அடிக்குது தண்ணி. இல்லாட்டி இன்று வரைக்கும் உங்களுக்கு யாராவது தண்ணி கிடைக்கிறது அங்க வார கஞ்சல் தண்ணிக்கு நீ தலையில ஊத்தினா அப்படி பிசினா விட்டு நீ அங்க ஜெர்மனில இருந்து இங்க வர மட்டும் தண்ணியில தான் அப்ப வார. அது வேற தண்ணி, இது வேற தண்ணி. சரி குத்தி காட்டம்மா போய் சுத்தி கும்பிட்டுட்டு வாமா. அவாக்கு பின்னால போய் நீ போய் கும்பிட்டுட்டு வா. நீ என்ன சாட்டிட்டு அங்க போறேல நான் ஒரு இடம் போக மாட்டேன். வேண்டினதுல போல இருக்கு வாரம் கொஞ்சம் வாயை கொப்பளிச்சுட்டு போவோம். ஏனண்டா இவாளுக்கு அப்படியே ஊட்டியண்டு குறியாட்டுவான் ஜெட்டியா காட்டுவோம். அதுல நின்று நைனாதி நான் மழை சொல்லுவோம். மடி அங்க போகலாத இங்கே நின்று கோபுரத்தை பார்த்து கும்பிடடி சொல்லுவோம். ஏனண்டா நான் அடிச்சுட்டேன் கோயிலுக்கு போகலாது இல்ல நின்னேனப்பா அலட்டுறேன் இல்லையப்பா. இங்க பாரு சுத்தி குறியாட்டுவானுக்கு வந்துட்டோம். விளங்கிட்டு இல்லை சுத்தி குறியாட்டுவானுக்கு வந்துட்டு இந்த பேர் தான் ஜெட்டி. இப்ப புதுசா போட்டினம் இல்லை ஜட்டி ஜெட்டி என்று அதுதான் இது. இந்த லோஞ்சிய பேரடி சட்டை நான் சின்ன பிள்ளையில போனேன். அதே உக்கல் ஓட்டும் அதே இந்த டீசல் நாத்தமும் புகையும் வெக்கையும் அதுக்கு போயிலாடி அடுத்த முறை நாங்க இந்த போட்டுல வந்ததே எனக்கு நேரி உணவு தாங்க முடியல. நீ என்ன கிணவுல பண்ணி போட்டுல நானே என்ன கூட்டியாண்டு போயில இங்க அடிக்க இதுல நின்று கும்பிடுது. அம்பாள் எங்க இருந்தாலும் வரவுரிவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இவைக்கு எல்லாம் கிணவேருக்கு தெரியாது. என்ன சொல்லுவாப்பா நைனாதி நாமாலடி நைனாதிவிய பார்த்து இல்ல எங்கட கும்பிடுவ பார்த்து தானே கொடுத்து இருக்கிறோம். அதெல்லாம் நாங்க கல்வி செல்வம் வீர விட்டு கொடி கட்டி பறக்கிறோம். ஐயோ கடவுளே ஐயோப்பா என்ன எனக்கு இந்த நாரினோ தாங்க இல்லாம இருக்குது. அவர் குளிக்க மருந்து போடாமல பயனுக்கு சரி வராதப்பா. நாங்கள் நைசாப்பா ஊர பாப்பம் திருப்பி அடியே இஞ்சியடி ஒரு பிரச்சனை ஊர்ல இருந்து வாரது ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்கள் கோதாரி வருவாங்க அடி ஒரு வருத்தம் நீ யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியெல்லாம் அந்த நேரம் எல்லா ட்ரீட்மெண்ட் செய்தாங்க. ஆனா இப்படி அந்த டாக்டர் மேர் வந்து என்னன்னு சொல்றாங்கட்டா இங்க வந்தால் நீங்க எங்கட கிளினிக்கு வாங்கும் எங்கட கிளினிக்கு வாங்கிட்டு காசு கறந்துட்டு அதே ஆபரேஷனை செய்ய திருப்பி கொண்டு வந்து இதே ஆஸ்பத்திரியில செய்து காசு சம்பாதிக்கிறாங்களடி. அண்டை கொடுத்தன்னு சொன்னாண்டி காட்டுல ஆபரேஷன் 58 லட்சம் ரூபாயை முடிக்கிட்டான்னு இன்னொரு கிட்டக்கு 16,000 நீ கட்டுவியே நடவடி எங்க போவோம்.
இதெல்லாம் சரி வராது. ஐயோ வெகுனாமப்பா, இதே சாட்டுல ஈரல கலட்டினாலும் கலட்டிடுவாங்களப்பா. ஐயோ நீ வந்ததுல இருந்து இன்னும் கதைக்க முடியல, நாசம் கட்டின. நீ ஏன் கதைக்கு நீ ஏன் பதில சொல்லி வரைக்கே போட்டது தெரியுது அப்படியே. எது உன்னோட நான் குடும்பம் நடத்துறதுக்கு இவ்வளத்தோட நிக்கிறதே பெற்றும் பிரச்சனை விளங்கிட்டு. உன்னோட காலங்கள் இந்த காரால இஞ்சால பாலால போய் தயிரா வருது. என்ன வீடுகள்ல அதுதான் நடக்குது. நீ ஆகட்டும் மச்சப்பா நடவ என்ன பிள்ளை போறியலே நாட்டை பாப்பீங்களன்னு பார்த்தால் போறியலே நீங்களும் போறியலே. நில்லுங்கோ நில்லுங்கோ போறியலோ நில்லுங்கோ நில்லுங்கோ. நான் தான் உங்களை தாங்குவேன், நான் தான் உங்களை தாங்குவேன், நான் தான் உங்களை தாங்குவேன். இது ஊரப்பாப்பம் என்கின்ற ஒரு தலைப்பு மட்டும்தான் வச்சனாங்க. நேற்றைக்கு நாங்கள் இங்கே வந்து வருகிற பொழுது, சுவிஸ்லேருந்து வருகிற பொழுது எங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியா ஃபுல் டிராபிக். சுவிஸ்லேருந்து இங்கேருந்து வேலைக்கு வந்து சுவிஸுக்கு இங்கே திரும்பி வரவே நிறைய வாகனங்கள் டிராபிக். அதை ஆக்சிடென்ட் நடந்தபடியாக நாங்கள் 2-3 மணி நேரம் ரோட்டில் தான் நாங்கள் நின்று இங்கே வேற வீட்டையும் போகாமல் இங்கே தான் நன்றி வர சொன்னவா வேவியந்தி என்னுடைய அம்மானுடைய சகோதரியார் ரத்னசிங்கம் சாந்தமலர் அவர்கள். அவருடைய விருப்பின் பேரில் தான் இதை செய்தனாங்க. இவங்க 2 பேரையும் எங்களுக்கு இங்கே என்ன பெற்றால தந்தா அவங்க வீட்டை போகிறாங்க. கதியாவான்னு சொல்லித்தான் இவையில வந்து நான் இந்த நாடகத்துக்கு இணைச்சேன். நான் நேற்றைக்கு பின்னேரம் இரவு வந்து சொன்னது எல்லாரும் அந்த முழுமையாக புரிஞ்சு கொள்ளல. இவர் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்த, உங்களுக்கு தெரியும், பாலகணேசன். இவர் வந்து ஒரு எழுத்தாளர், எரிமலை பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஒரு படைப்பாளி, ஒரு தாண்ட குடும்பம். அவருடைய தந்தையார் ஒரு நாட்டு பெற்றாளர். மணியம் ஸ்டோஸ் உங்களுக்கு தெரியும், மணியம் ஐயா அவர்களுடைய மகன் தாமோதரம் பிள்ளை ஆசிரியருடைய மைந்தன் பரிசில் இருக்கிறார். நிறைய படைப்புகள், சிற்பங்கள் செதுக்குவார், ஓவியங்கள் என்று பல பன்முக கலைஞர். அவரை நாங்கள் காரில் ஏற்றிட்டு வரும்போது சொன்ன இந்த கேரக்டர், அவர் வந்து இயக்குனரை அன்றி அவர் நடித்ததை நான் பார்க்கல. பட் ஆனால் என்னுடைய இயக்கத்திலையும் அவர் நடிக்க ஒத்துக்கொண்டதுக்கு அவருக்கு ஒரு தயவு செய்து நீங்கள் ஒரு கரகோஷம் செய்ய வேண்டும். முதலா இங்கே நடிச்சிருக்கிறார் ஜீவமணியில். அதுக்கு அடுத்தது இது என்னுடைய தம்பி சாய்ராஜ். இவருடைய தாத்தாவும் அம்மாவினுடைய தகப்பனும் என்னுடைய அம்மாவோட தகப்பனும் கொண்டு விட்ட சகோதரர்கள். என்னுடைய தம்பி சாய்ராஜ் இவன் கலை வளரி பட்டம் பெற்றவன். ஒரு ஒரு நடனம் இல்லை, இது நாடக கல்லூரியில் வந்து டிப்ளோம் எடுத்தவர், கலை வளரியாக சிறந்த ஒரு பன்முக கலைஞர். சொன்னா நான் இவருக்கெல்லாம் இந்த நாடகத்துக்கு ஸ்கிரிப்டே எழுத நாங்கள் சும்மா சிரிக்க வைப்போம். ஊரை வந்து சர்வோதயத்தால் நாங்கள் இந்த ஊரை காட்டுவோம், கொஞ்ச நேரம் மக்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னேன். இந்த சப்ஜெக்டை வேண்டி கொண்டு தான் இருவரும் நடிச்சனாங்க. ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்னென்னு தெரியலண்டா இவங்கள் 1க்கு 2 நாடகத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தபடியா எதில் கன்சன்ட்ரேட் பண்ணுறன்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு அதால் அவங்களுக்கு டைம் கிடைக்கல. அவங்களுக்கு புங்குடுதீவு தாயாத்தான் அவங்க வந்து அதை சொல்லி ஒப்பாரி வச்சு இந்த போற வார இடங்களுடைய அவர் தன்னுடைய அந்த நடிப்பின் ஊடாக பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அவ வந்து பெருங்காட்டில் அவ வந்து சந்திக்கிற ஒரு ஆளா, ஏன்னா அவ சர்வோதயத்தின் இதில் இருக்கிறபடியா அவ சர்வோதயம் திருநாமாமன்ற மருமகள் தங்கச்சியா அண்டி. ஓகே, அப்போ அதாக்கு அந்த சர்வோதயம் பற்றிய விஷயம் தெளிவருமன்றபடியா அவாவையும் திடீரென்று போட்டுருந்தாங்க. அப்போ அவங்க டிக்டாக் நாடகம், ஏற்கனவே இந்த முதியோர் இல்ல நாடகம் எல்லாத்துலேயும் இவங்க நடித்தபடியா இவங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்க பிரசன்டியரம் பண்ணி எங்களோட வந்து சப்போர்ட் கேரக்டராக வந்து நடித்ததுக்கு நாங்கள் 2 பேருக்குமே நீங்கள் தாராளமாக கரகோஷம் செய்யுங்க. உடனே சொல்லி நடிக்கிறன்ற சாதாரண விஷயம் இல்லை. மற்றது என்னுடைய சிறிய தாயார் ரத்னசிங்கம் சாந்தமலர் அவர்கள் ஆலடி சந்தியில் அவங்களோட கேரக்டர் என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கூட புங்குடுதீவில் வாழ இல்லை, யாழ்ப்பாணம் இருந்தான் புங்குடிக்கு வந்து போயினும் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிற ஆவா. இவங்க வந்து சர்வோதயம் சார்ந்து அந்த மண்ணில் போய் வாழ்ந்து சர்வோதயத்தோடு சேர்ந்து உழைத்து பலருக்கு வாழ்வாதார உதவி கொடுக்குற நிறுவனமாக சர்வோதயம் இருக்கின்ற அந்த செய்தி தான் அவங்க அந்த எங்களுடைய சொந்த மண்ணின் ப்ரொடக்ட் அதுகளையெல்லாம் செய்கிறாங்கள் என்ற செய்தி மக்களுக்கு நாங்கள் நாடகமுடாக சொல்லணும்னு நினைச்சினாங்க. இவா கதறி அழுகிற பாத்திரம் புங்குடுதீவு தாயாக அந்த 6 அந்த தாலாட்ட ஒப்பாரியா பாடி இந்த மக்கள் எல்லாம் இல்லையன்னு சொல்லி நாங்கள் திருப்பவும் ஊரை பாப்பம் என்று போனாங்க. பேர்ந்து அங்கே வாடையிலாதண்டு ஊரை பாப்பம் நைசாண்டு
நாங்க வெளிக்கிட்டு போய்க்க அவன் மூச்சியாக விழுகிறா. இவர் அந்த மண்ணில வாழுகிற ஒரு கதாபாத்திரம், அந்த மண்ணை விட்டு விலத்தாமல் அங்கேயே இருந்து வாழுகிற பாத்திரமா இருந்தவர். அவரோடு இவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை சொல்லி நேற்றைக்கு தான் இந்த மேடையில வச்சு 2 தரம் சும்மா சிம்பிளா செய்திகள் சொல்லி இப்படித்தான் பேசுங்க, இதுதான் நடிப்புன்னு சொல்லி மேடையேற்றினாங்க. உங்கள் அனைவரோடும் உங்கள் அன்புக்குரியவன் சுரேஷ் செல்வரட்னம். நன்றி, வணக்கம். மைய நிறுவனர் திரு சுரேஷ் செல்வரட்னம் அவர்களுடைய நெறியாட்கையில் ஊரை பார்ப்போம் பங்கு பற்றியவர்கள் திரு செல்வரட்னம் சுரேஷ் அவர்கள், அறிவிப்பாளர் வித்தகன் ஆதிபராசக்தி அறப்பணி மைய நிறுவனர் திரு சுரேஷ் செல்வரட்னம் அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்களை இவர்களுக்காக நன்றி. கொஞ்சம் போர் அடிச்சிச்சா? ஓகேயா? எங்க உங்களோட கை தட்டதுல தான் இது தெரியும் என்னன்னு. ஓகே, உங்களுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் நான் இப்பதான் திருவிழாவுக்குள்ள வந்து அங்க நடந்த காட்சி ஒன்று என்னன்னு சொன்னால் கன காலத்துக்கு பிறகு போனான். பின் வீதியில வச்சு ஆமிக்காரன் ஒரு வயது போனவரை பிடிச்சு சங்காராடி, என்னடா ஒரு ஆமிக்காரரை பிடிச்சு அந்த ஆள் அடிக்குதுன்னு சொல்லி போய் நான் எட்டி பார்த்தேன். என்ன பிரச்சனை என்று கேட்டால் ஆமிக்காரன் கேட்கிறான், அடோ முருகன் போற குருவி பேரு சொல்லண்டு. இந்த ஐயோ சாமி எங்கி ஐயா முருகன் குருவியில போனதுன்றோன்னா அவன் திருப்பி கேட்கிறான், அடோ முருகன் போன குருவி பேரு சொல்லு. இந்த அடியின் ஆக்கின தாங்க இல்லாம, ஐயா முருகன் மயில் வாகனத்துல தான் ஐயா போனது, எங்க குருவியில போனா மகிழ் வாகனம் வீடு எங்க இருக்கு சொல்லு சொல்லி. ஆனா அதுதான் சரி என்றுட்டு திரும்பி அப்படியே நெல்லியடி அங்க பின் வீதி அதுக்களால மூளைகளால அங்க தேர்முட்டி அடிக்கு வாரன்னு ஒரு ஆமிக்காரன் தேருக்கு அந்த கட்டை கொடுக்குறவனுக்கு அடிக்கடி என்று அடிக்கிறான். என்னடா நாசம் கட்டன்ட்டு போய் கிட்ட பார்க்க, அடோ எல்லாரும் அரோகரா சொல்லி தேர் இருக்குது, நீ கட்டை கொடுத்து நிப்பாட்டுறது என்ன? இப்படி எவ்வளவு அநியாயம் நடந்தது. நானும் 88 இங்க ஜெர்மனுக்கு தான் நான் வந்தேனா. இங்க இருந்து தான் சுவிஸுக்கு போனான். நான் வந்த புதுசுல இங்க கடைகள்ல ஒரு பொட்டிக்குள்ள ஒரே ஒரு ஷூ தான் வச்சிருப்பாங்க. அப்ப மற்ற ஷூ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. கேட்கறதுக்கு என்னடா செய்யறதுன்ட்டு கொண்டு போய் ஒரு ஷூவை காட்டி கேட்டேன், போய் சந்தர கொலைக்காண்டு. உடனே அவளுக்கு விளங்கிட்டா அந்தர கொலைக்கா வந்துட்டு கொண்டு வந்து தந்தாள். இதே மாதிரி தான் பாருங்க, நான் இங்க வந்த புதுசுல கோழி இறைச்சி எனக்கு சரியான விருப்பம். நான் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு பார்த்தேன், கோழியவே காண இல்ல. ஆத்தா கட்டத்துல போயிட்டு முட்டியை எடுத்து கொண்டு போய் காட்டிட்டு கேட்டேன், வாய்ஸ் தீச முத்தரண்டு. அவனுக்கு உடனே விளங்கிட்டு உடனே சூப்பர் கோழிய தூக்கி தந்தாள். என்ன இப்படி எவ்வளவு அநியாயம். டாக்டர்கிட்ட இப்படித்தான் ஒரு நாள் வைத்தால் அடி என்று நான் போனான். வைத்தால் அடி என்று போனால் அங்க எனக்கு டொச்சு தெரியாது. என்னடா நாசம் அங்க இருக்கிற பொடியலை கேட்டேன், அடே வாங்கடா ஒரு டோல் மேட்ச் பண்ணுங்கடா, எனக்கு வைத்தால் அடிக்குதாண்டு. அவங்க சொன்னாங்க, வாய்க்கு முறந்ததுக்கு நீயே போய் டாக்டர்கிட்ட மறந்துடாண்டு. நான் விடுவனே கிருகிறண்டு நான் போனேன். போயிட்டு டாக்டர்கிட்ட இப்ப வைத்தால் அடிக்குதுன்னு சொல்ல வேணுமே. பார்த்தேன் டாக்டர் அந்த அறைக்குள்ள ஒரு பைப் இருந்துச்சு, அங்க திறந்து விட்டேன். அங்கேயும் காட்டினேன், இங்கேயும் காட்டினேன். டாக்டருக்கு விளங்கிட்டு தண்ணியா போகுதுன்னு சொல்லி. நன்றி நன்றி நன்றி. எனக்கு இருக்கு போயிட்டு. இந்த இருவரும் மேதைகளை அழகு சுமந்து பார்த்திருக்கிறது. அழகு சூழ்ந்து பார்த்த அந்த அரங்கு அவர்களுக்கு மலர் மாலை சூடி அஞ்சலிக்கும் நிகழ்வாகவும் மாற்றி கொண்டாடி இருப்பது ஒருபுறம் மகிழ்வை தந்தாலும் இன்னொரு புறம் மனதுக்குள் சில வேதனைகளை தருகிறது. காரணம்,
அன்பானவர்களே, இவர்கள் இருவரும் தங்களுடைய மனசார மண்ணை நேசித்தவர்கள். தான் பிறந்த மண்ணை மட்டுமல்ல, ஈழத்தின் ஒவ்வொரு பாகங்களில் இருக்கிற தேசங்களை தன் தேசமாக நேசித்து அதற்காக பணியாற்றி உங்களுக்கான உணவு, உங்களுக்கான உடை, உங்களுக்கான கல்வி அத்தனையும் தந்து இத்தனை தூரம் வளர்த்து விட்டது அந்த புங்கை தாய். அதை மறந்து போனால் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலி என்றால் என்ன என்றால், நாம் இந்த சர்வோதய நிறுவனங்களை வளர்த்தெடுப்பதற்கு நாம் பணியாற்ற வேண்டும். உண்மையிலேயே அந்த சர்வோதயம் 1990 கால பகுதியில் மிகப்பெரிய ராணுவ இடப்பெயர்வு ஏற்பட்ட பொழுதும் கூட 2 திருமணமாகாத 2 பெண்களாக புஷ்பமணி மாமி அவர்களும் யமுனாந்தி அவர்களும் தனியாக தன்னந்தனியாக ராணுவம் சுற்றி இருக்க அந்த இடத்திலே தனித்திருந்து அந்த செயல்பாட்டை விட்டு விலகாமல் உறுதியோடு மன உறுதியோடு என்று செயல்பட்டவர்கள். என்று உங்களுக்கு அது பார்க்கின்ற வேளையில் சிறிதாக இருக்கலாம், அதை கட்டிக்காத்து அந்த சர்வோதயத்தை வளர்த்தெடுப்பதில் அவர்கள் இருவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஆகவே அன்பானவர்களே, இந்த காணொளியூடாக காணுகின்ற அன்பர்களே, வெறுமென இந்த மேடையை நான் நினைக்கிற பொழுதெல்லாம் அந்த அரியம் சித்தப்பா அவர்கள் இந்த மேடையிலே நாடகம் போட்டு பேசி அந்த மூச்சுக்காற்று இன்னமும் இங்கே ஒட்டி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர்கள் சார்பிலே கரம் கூப்பி கேட்கிறேன், வலிமையோடு செயல்படுங்கள். உங்களை விட இந்த உலகத்தில் உழைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் இனியொருவர் வரமாட்டார்கள். உங்கள் உழைப்பு தான் நாளைய சமூகத்திற்கு, நாளைய எங்களுடைய மண்ணுக்கு உரமாக வரமாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்தினிக்கும் விடிவழிக்க வாய்த்த சேஸ்திரம், அனைத்தினிக்கும் விடிவழிக்க வாய்த்த சேஸ்திரம். சர்வோதயம் சர்வோதயம் சர்வோதயம். கிழக்கெழுந்த ஞாயிறென்ன கிளரும் கொள்கைகள், கேண்மை வீரம் ஞானம் அன்பு வளரும் எல்லைகள், மொழி மதங்கள் இனப்பவைகள் யாவும் மேவியோர், முழு மதத்தை தழுவி நிற்கும் அகில தத்துவம், முழு மதத்தை தழுவி நிற்கும் அகில தத்துவம். சர்வோதயம் சர்வோதயம் சர்வோதயம். கிராமநகர் மாநிலங்கள் யாவும் தங்களின் கீர்த்திமிக்க சுய எழுச்சி பெறவும் பெற்றவை. தேசியத்தில் ஒன்று சர்வதேசமாயன சீர்த்திமிக்க ஆட்சி முறை காட்டும் அரசியல், சீர்த்திமிக்க ஆட்சி முறை காட்டும் அரசியல். சர்வோதயம் சர்வோதயம் சர்வோதயம். அறிவியலோடு ஆத்ம ஞானம் சங்கமிக்கவும், அகம்புறங்கள் தரந்தொழில்கள் ஒன்றி நீக்கவும், துறையனைந்து பிரிவினைந்து வாழும் பேர்நறி, தொடர்ந்து வரும் படிமுறையில் வளரும் நன்னறி, தொடர்ந்து வரும் படிமுறையில் வளரும் நன்னறி. சர்வோதயம் சர்வோதயம் சர்வோதயம். தொழில்கள் நுட்பவேலை வர்த்தகம் தமம், கணிதங்களை சாஸ்திரங்கள் பொருளியற்றுரை, அத்தனையும் புதுமை நோக்கி வகுத்து வீட்டொழில், ஆலையெல்லாம் ஆலயங்கள் ஆக்கும் ஆய்வகம், ஆலையெல்லாம் ஆலயங்கள் ஆக்கும் ஆய்வகம். சர்வோதயம் சர்வோதயம் சர்வோதயம். தனியுடைமை தனிநலங்கள் தேர்ந்து விடவும்,